சோவாதா துட்ட குத்து புட்டா குத்து உயிர் சோவாதா. டேய் வணங்கண்ணா, வா மேல வா. சொல்லலாம் என்ன பண்ணுறா? அப்புறம் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுதா? ஆமாண்ணா, யார் இது வரைக்கும் இவ்வளோ பெரிய லோடு இறக்கினதுங்களா? ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம தான் பண்ணிக்கிறோம். நம்ம தெருவிலே ஒரு வீடு வாங்கிக்க, கெத்தா இருக்கலாம்ல. ஐயோ, இந்த உப்பு காத்து இல்லாது, ஐக்கு இல்லை, கால் வைக்காது, நம்மளுக்குலாம் தூக்கம் வராதுண்ணா. அதுவும் இல்லாத ஜனம்னா இந்த சேஃப்டி வேற என்ன கிடைக்கும்? இப்போ வெளியால் எவனாவது ஜனத்தோட பர்மிஷன் இல்லாத ஊர் உள்ள கால் வைக்க முடியுமா? ஊர்லனா அது என் கோட்டை. நீ ஜனங்களை பத்தி சொல்லிட்ட, நான் சொல்ல வந்தது எப்படின்னா செந்தில்னா நம்ம தான் நம்பி பேசலாம்ண்ணா. வீர விடுமாண்ணா. குமரேசம் மௌனா. ஆமாண்ணா, நெத்தி முகம் அப்படியே இருக்குடா. சொல்லுண்ணா, வீட்டுல கிடக்குற இல்ல நான் மண்டபத்துல இருக்கிறேண்ணா. அம்மா அப்பா எல்லாம் வீட்டுல இருக்கிறாங்களா? என்ன மேட்டர்னா? கலா பெரிய பொண்ணேட்டா பத்திரிக்கை வைக்கணும்டா. தவுளுன்னு இருந்துச்சு, எல்லாரும் வருவானுங்கடா. நீ இல்லைன்னா நல்லா இருக்காது. ஏதாவது கோச்சிங் மேட்ச் வராதுன்றதா? செந்திலனும் வருவாருண்ணா. ஆமா, நான் யாராவது பாத்துட்டாங்கன்னா பிள்ளைங்க யாருக்கும் நடந்த மேட்டர் தெரியாது. அது மட்டும் இல்ல, உனக்கும் செந்திலும் காம்ப்ரமைஸ் பண்ணி விடுன்னு ஒரு ஆள் ரொம்ப நாளா கேட்டுக்கிறான். ரோடு கான்ட்ராக்டர், அவனையும் வர சொல்லிக்கிறேன். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுன்னு வச்சுக்க, எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். நான் வந்தா பிரச்சனையாடுறேன். ஏன் வீட்டு ஃபங்க்ஷன்? அன்பு, குணா, சந்திரா, அன்பும் கண்ணனும் ஜாவா பழனியை குத்திட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம பயத்துல தம்பி முன்னாடி போய் நின்னாங்க. சொன்னா உனக்கு இதெல்லாம் வேணான்னு. இப்பெல்லாம் அவன் நினைச்சு கூட பாக்கலண்ணா. எங்களை அப்பெல்லாம் சும்மா கொட்டி அனுப்பிட முடியாது. அடிச்சா திருப்பி அடிப்போன்னு காட்டுறதானா பொருள்லாம் போட்டு போனோம். சரி, தொத்தின்னு வந்தாங்கன்னு சொன்னியா, மூஞ்ச பார்த்தாங்களா? தெரிலண்ணா, வண்ணாந்தூர்ல புந்து சொக்காலாம் மாத்தினு எஸ்கேப் ஆயிட்டோம். ஏதோ ஒரு அவசரத்துல நடந்துச்சுண்ணா. கேசிஸ் வாங்கிட்டேன்னா அம்மா பார்த்தது யாரும் இல்லைண்ணா. லைஃப்பா தொலைச்சிட்டியாடா? நானா இப்பெல்லாம் சொல்லாதண்ணா. பாம்பேக்கு நேஷனல் ட்ரைனிங் அடுத்த வாரம் போறதா இருந்ததுண்ணா. நான் அதான் பண்ணி விடணா. உன என்ன சொல்றது, எத்த பார்த்து வளருமோ அதான் வாய்க்கேன்னு தோண்டு. சரி, நீ குணா வீட்டுக்கு போ, நான் போன் பண்ணி சொல்றேன். டே பிரசாந்த், தம்பி என்ன ஆலஞ்சுக்கிறாரு, குணா என்ன பாக்கணுமா? ஜனம் ரொம்ப டென்ஷன் ஆச்சு. இந்த போலீஸ், ஏசி, டிசி அதெல்லாம் பார்க்காது, துணியை உருவிட்டு ஓட விட்டுரும். தவுளுண்டு இருந்துகிட்டு யார்கிட்ட பேசுறேன்? யார் தெரியுமா? டவுளுண்டு ஆங்கர்தான்டா அவ்வளவு பெரிய கப்பலே நிறுத்துது. சொந்த ஊர்களுக்கு பொறுப்பு இல்லாத வெளியூருக்கு வேலை தேடி போவோம். எங்க பிள்ளைங்கலாம் இங்க சோத்துக்கு லாட்டரி அடிக்கணுமா? நோ முத்துனா, வெளியூர்காரங்களை ஊரை கொடுக்குறதுக்கு நாங்க என்ன ஊக்கையா? ஒரு 3 சீட்டு வேலைலாம் என்னாண்டு வச்சுக்காத, 10 விட்டவன் கூட பார்க்க மாட்டேன். இவனுங்க மாதிரி பேப்பர் ரவுடி நான் இல்லைன்னு உனக்கு நல்லா தெரியும். சொல்லுவேன். இந்த பிளாக்ல இருக்கிறானா என் லேப்ல இருக்கிறான்னு கணக்கு. என் லேப்ல இருக்கிறானா சூப்பரன் கூட அவன் மேல கை வைக்கிட்டு பாய் கொடுப்பான். போ, தைரியமா இருக்கு. இதுல எதுனா போடுங்க, நாங்களா கூட இருக்கோம். வர்றவன் பொருளையே எடுத்து அவனை போடணும்டா. இன்னைக்கு அவனை என்னடா பண்ற? இனிமே காலதான் இங்கெல்லாம். உங்களை யாரையாவது இனிமே இந்த ஏரியால பார்த்தேன் செஞ்சிரு. சண்டை செய்யறது நம்மளும் ஆளுன்னு காட்டுறதுதான். ஜெயிக்கிறோமோ இல்லையோ, முதல்ல சண்டை செய்யணும். திருப்பி அடிக்கலன்னா இது நம்மளை அடிச்சு ஓட விட்டுனே இருப்பாங்க. என்னோட பேரை கேளு, புயல ஜெயில